யாரு யார் அந்த முட்டாள்? யார் அந்த முட்டாள்? மா சுப்பிரமணியம். என்னோட ஒரே கேள்வி, மா சுப்பிரமணியம் படிச்சிருக்காருன்னு சொன்னா மந்திரியா இருக்க லாயக்குன்னா என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யாரு யார் அந்த முட்டாள்? யார் அந்த முட்டாள்? மா சுப்பிரமணியம். நான் கேட்கிறேன் மா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் தேர்வு ஆரம்பத்துல இருந்தே குளறுபடியா இருக்கு. இன்னைக்கு தாலியை அவுத்து வச்சுட்டு போகக்கூடிய ஒரு கலாச்சார சீர்கேடு வரைக்கும் யாராவது நாடு முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும் 1.5 லட்சம் பேர் நீட் எழுதியிருக்காங்க. அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சென்டர்ஸ். எங்கேயாவது யாராவது ஒருவர் தவறா நடந்திருந்தா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். என்னோட ஒரே கேள்வி, மா சுப்பிரமணியம் படிச்சிருக்காருன்னு சொன்னா மந்திரியா இருக்க லாயக்குன்னா என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீட் இல்லைன்னா மாணவர்களை எப்படி நாம அட்மிட் பண்ணுவோம்? +2 மார்க் அடிப்படைன்னு சொல்றாங்க. அப்போ ஜிப்மர்ல இந்த +2 மார்க் எடுபடுமா? எடுபடாது. இந்தியாவில் இருக்கிற பிரீமியர் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம குழந்தைகள் சேரணும்னா அதுக்கு நம்ம +2 மார்க்கு ஏற்றுக்குவாங்களா? இல்லை. எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்ஸு 1,05,000. ஆனால் நாடு முழுவதும் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் சீட்ஸு 11,400. நாடு முழுவதும் இருக்கின்ற மெடிக்கல் சீட்ஸு 1,05,000. இப்போ 15% மத்திய தொகுப்பு எல்லா காலேஜ்லையும் தமிழ்நாடும் சேர்த்து. அப்போ இது பூராத்துக்கும் அப்ளை பண்ற மாணவர்கள் எதன் அடிப்படையில் அட்மிட் பண்ணப்படுவார்கள்? அதுக்கான எக்ஸாம் தான் நீட். இல்லைன்னா ஜிப்மருக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும், டெல்லிக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும், பெங்களூரில் சேரணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். ஆகவே இவர்கள் முட்டாள்கள். திரவிடியன் ஸ்டாக்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முட்டா பசங்க அப்படின்னு யார் சொல்றது? ஈவேரா சொல்லியிருக்கார். எங்க ஊரில் சொல்றார், எனக்கு முட்டா பசங்க தான் வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதனால இந்த மாதிரியா இருக்கக்கூடிய அறிவிலிகள் தான் நீட்டை எதிர்ப்பார்கள். அதோடு மட்டுமல்ல, நீட்டு கொண்டு வந்தது யாரு? திமுக. ஏன்னா 2010 நீட் பில்ல பார்லிமெண்ட்ல பைலட் பண்ணது காந்தி செல்வன்கிற திமுக அமைச்சர். 2013 டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியிலேயே ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் நடத்தப்பட்டது. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்களே செஞ்ச செயல். அதை சுப்ரீம் கோர்ட் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு நீங்க வேணும்னு நினைச்சா சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு போடுறது தான். அதை விட்டுட்டு மா சுப்பிரமணியம் மாதிரியோ இல்லை நம்ம தமிழக முதலமைச்சர் மாதிரியோ மக்களை திசை திருப்ப முட்டாள்தனமாக உளர வேண்டாம் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி.